அவர் கொடுத்த பட்ஜெட்ல முடிச்சிட்டீங்களா இல்ல வந்து நிறைய முன்ன பின்ன போச்சா? முன்னதான் போச்சு. ஓகே. நம்மளுக்கெல்லாம் பின்னாடி எல்லாம் போகிற வழி எல்லாம் கிடையாது, தெரியவே தெரியாது. ஹீரோயின் தப்பு பண்ணுவாங்க, நான் திட்டு வாங்குவேன். பாரு அந்த பொண்ணை நான் செட்டில் திட்டினா அந்த பொண்ணு அழுதுரும், அதுக்கப்புறம் ஷூட்டிங் நின்றோம், அதனால உன்னை திட்டுறேன்னு சொல்லிட்டு நைட் வந்து சார் சமாதானம் பண்ணுவார். ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க, டீ கொடுப்போம், அடுத்து ஃபுட். எக்ஸாக்ட்லி, நீங்க நல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சர்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே லாஸ்ட் பெஞ்சர். மக்களே, இன்னைக்கு நம்ம கூட பிரேக்ஃபாஸ்ட் படத்தோட டீம் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் மூவி டீசர் பார்த்தேன், வேற லெவலா இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த கேள்வியை டைரக்டர்கிட்ட கேட்டே ஆகணும். ஏன் சார் பிரேக்ஃபாஸ்ட்னு பேர் வச்சீங்க, லஞ்ச் டின்னர்னு வைக்காம? இன்னைக்கு இருக்கிற லைஃப்னுடைய ஸ்டைல் அப்படிதான் இருக்கு. பட் ஆக்சுவலா நிறைய டைட்டில்ஸ் வந்து பிளான் பண்ணீங்களா இந்த படத்துக்கு? அது மாதிரி ஆக்சுவலி அப்படி தான் எழுதினேன். ஓகே. பட்டு ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல்லாக எழுதி முடிச்ச பிறகு வந்து பிரேக்ஃபாஸ்ட்ன்றது வந்து கொஞ்சம் நல்லா மாடர்னாகவும் இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து டைட்டில்ன்றதே வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கோ இல்லை வந்து கேட்குறவங்களுக்குமே வந்து ஒரு 2-3 வந்து அர்த்தம் கொடுக்கணுன்றது வந்து என்னுடைய பேசிக் இது. பட் கண்டிப்பா ஆடியன்ஸ் சார்பா நான் கேட்குறேன், why so much delay? என்ன காரணம்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஜோனில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். நான் வேறு கம்ஃபர்டபுளான ஜோன் மீன்ஸ் வந்து எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அதாவது நான் வந்து ஃபுல் பைண்டட் ஸ்கிரிப்ட் இருக்கணும். அதில் இருந்து வந்து ஒரே வந்து இன்னும் மாறினாலும் என்னால் முடியாது. அது ஏன்னா நான் வளர்ந்தது அது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, நடுவில் கொரோனா வந்தது. ஸோ ஐ கேன் கீப் ஆன் ஒர்க்கிங். ஓகே. ஸோ ஒரு 10-15 ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக வந்து எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ நைஸ். அதனால் வந்து இவ்வளோ பெரிய டிலே ஆகிடுச்சு. இந்த இவ்வளோ டிலே ஆகிருக்கிறதே வந்து எனக்கே இப்போ தான் புரியுது. ஓகே. 10-15 ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்குன்னீங்களே, ஹீரோயின் தேவைப்படுதுன்னா யாராச்சும் வந்து கிரே கலர்ல ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு பிளாக் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல இருக்கலாம். ஆமா, அவங்கள மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க. 2 பக்கம் 2 பேர் இருக்காங்க, அவங்க தாண்டி நீ வரணும். ஹெவி காம்படிஷன் இருக்கா சார்? ஐயோ. ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த படம் பிரேக்ஃபாஸ்ட் மூவி வந்து செல்லமே, ஆனந்த தாண்டவம் அந்த சாயல் எல்லாம் இருக்குமா? அதெல்லாம் அந்த கதைகள் வேற ஜோனர், இது ஒரு ஜோனர். செல்லமேல அந்த பரத் கேரக்டர் இருக்குல்ல, யார ஆக்சுவலா மனசுல நினைச்சு அந்த கேரக்டரை வந்து டெவலப் பண்ணீங்க? நீங்க தானே சார், உங்களை நினைச்சு தானே? ராமாயணம் இல்ல, ராமாயணத்துல வந்து வில்லன் யாரு? ராவன். ஆமா, அந்த கேரக்டர். ஓகே. அப்படியே ஏஜ் குறைச்சி பட் அதுக்கப்புறம் என்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த சில சின்ன பசங்க சின்ன வயசுலேயும் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படிலாம் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க, எப்படிலாம் இருந்தானுங்க. அந்த வாயில் வந்து இப்படி இந்த விரல் வச்சுட்டு இது பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் போதெல்லாம் கூட வந்து மேலே ஒரு டவல் ஒன்று போட்டு மூடிட்டு வந்து வாயில் வந்து விரல் வச்சு சாப்பிட்டு தெரியும். ஓகே. அது மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு மிக்சர் தான் அந்த கேரக்டர். சூப்பர். அண்ட் அதே மாதிரியே ஹாய் ராணவ். ஹலோ, வெல்கம் டு தமிழ் சினிமா. எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு? உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி, டெபியூ மூவி, ஹீரோவா வந்து ரிலீஸ் ஆக போகுது. எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு? சும்மா நார்மலாக கூட இல்லாமல் ஒரு லெஜண்ட் டைரக்டர், ஆல்மோஸ்ட் சார் கை வச்ச ஸ்டார்ஸ் எல்லாமே இப்போ எல்லாமே பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். ஸோ அவரோட தொடர்ச்சியில் நம்மளும் இப்போ அவரோட இறங்கும் போது பெரிய பிளெஸிங் தான் எனக்கு இந்த படம் எனக்கு. ஓகே மக்களே, நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ராணவ் வந்து என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப ஹாப்பி மொமெண்டா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு டைம்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே சந்தோஷமான தருணம். ராணவ் became a hero அப்படின்னு சொல்றதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் கொஞ்சம் வந்து வாங்க போகன்னு சொல்றதுலாம் வந்து என்னடா இது வேற வழி இல்லைங்கிற மாதிரி இருக்கு. சார் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், சொல்லுங்க ராணவ் அப்படின்றீங்க. இல்ல, என்னோட ஒரு 2 மாசம் சின்ன பையன், அதனால சார் வரைக்கும் போல. பட் யா, சூப்பர். இந்த மூவி பிரேக்ஃபாஸ்ட் மூவி வந்து எப்படி கிடைச்சது? ஃபர்ஸ்ட்லி சார் ஆடிஷனில் தான் இருந்து பண்ணது. நான் சார் ஆடிஷன் வைக்கிறாரு. ஸோ அங்கேருந்து பூபதின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் சார், அவர் அங்கேருந்து சார்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அங்கே சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாங்க. அதுக்கப்புறம் ஆடிஷன்ஸ் ஒரு 3 days நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டயலாக்ஸ்லாம் வேறு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ்க்கு ஓட விட்றாங்க, நடக்க விட்றாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ
எல்லாமே நடக்குது, டெஸ்ட் எல்லாமே. நான் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ண ஒரு 1 வீக்கில் ரிசல்ட் சொல்கிறாங்க, ஓகே நீ உள்ள யூரின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்கிரிப்ட் அப்போ தான் கொடுக்குறாங்க, இவ்வளோ பெரிய பவுண்டான ஒரு ஸ்கிரிப்ட். ஃபஸ்ட் டே வந்து படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப், திருப்பி செகண்ட் டே வந்து செகண்ட் ஆஃப் படிக்கிறேன். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படியே ஜேர்னி, அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படி மாதிரி ஓகே வந்துச்சு. சூப்பர். எந்த விஷயம் வந்து பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிச்சு, ஆஹா இந்த ஒரு சீன், இந்த ஒரு விஷயத்துக்காக நான் இந்த படத்துல நடிக்கணும்ப்பா அப்படின்னு ஒரு விஷயம்? என்ன விஷயம் அது? இல்லை அது சார் மட்டும் தான், சாரோட டேரக்ஷன். இல்லை சாரோட டேரக்ஷன் தான், அவ்வளோதான். எனக்கு அவ்வளோதான், சாரோட டேரக்ஷனில் நடிக்கிறேன், அவ்வளோதான், சூப்பர், இது போதுமே, இதுக்கு வேற என்ன வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வந்துச்சு. ஏன்னா சாரோட செல்லமேக்கா இருக்கட்டும், ஆனந்த் தாண்டாவாக இருக்கட்டும், ஒரு கோடிக்கணக்கான ஃபேன்ஸில் நானும் ஒரு ஃபேனாக இருந்திருக்கேன். ஸோ அவர் கூட ஃபேனாக அந்த மூமெண்ட் வந்து அவர் கூட ஒர்க் பண்ண அப்படியே கன்வெர்ட் ஆகும் போது இட்ஸ் அ வெரி பிக் திங்ல. ஓகே. அண்ட் சார் நீங்க சொல்லுங்க, ஆக்சுவலா டெபியூ ஸ்டார்ஸ் வந்து மெயினா செலக்ட் பண்ணணும்னு என்ன காரணம்? அது சில கதைகளுக்கு வந்து அந்த கதை போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு டெபியூ போடுறது தான் பெட்டர். ஓகே. வெல் நோன் ஆர்டிஸ்ட்டை விட டெபியூக்கு வந்து ரீச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரீச் கொஞ்சம் வந்து கதை கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேரும், அவங்களுக்கும் ஒரு லைஃப் கிடைக்கும். இன்னொன்று வந்து எனக்கு பேசிக்கலி வந்து சப்ஜெக்ட் மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்தால் தான் இது மாதிரி பண்ணணும். அந்த சப்ஜெக்ட் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால தான் வந்து நான் டெபியூ எல்லாருமே வந்து போட்டு கொஞ்சம் கஷ்டப்படணும். ஓகே ஓகே. அண்ட் அதே மாதிரி உங்களோட ஸ்டோரிஸ்னாலே வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா காமிப்பீங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம செல்லமேல எடுத்தாலுமே வந்து எதிர்பார்க்காத ஒரு லவ் காமிச்சிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி ஆனந்த தாண்டவம் அப்ப வந்து பெருசா ரீச் ஆகலைன்னா கூட இப்ப வந்து எல்லாரும் ஐயோ இந்த படம் அண்டர் ரேட்டட்பா, இந்த படம் வேற லெவலா ஓடி இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால நெட்டிசன் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த கதையிலயும் பிரேக்ஃபாஸ்ட்லயும் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு காம்ப்ளெக்ஸான லவ் இருக்குமா? ஏன்னா 2 ஹீரோ 2 ஹீரோயின் இருக்காங்க. கதைன்றது என்னன்னா வந்து வித்தியாசமாக ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்ட்டு வச்சுங்களேன், அதுதான் கதை. இப்போது சும்மா நம்ம ஜஸ்ட் வந்து இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கணுன்றது இது கதை கிடையாது. நான் இப்படி எந்திரிக்கும் போது வழுக்கி விழுந்துன்ட்டு வச்சுக்கேன், அது கதை. அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கதையாக வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திரும்ப வந்து ராமாயணத்தை தான் சொல்லணும். ராமாயணத்தில் வந்து சீதை வந்து ராமனோட வந்து காட்டுக்கு போகாமல் நின்றுட்டுச்சுன்ட்டு வச்சுங்களேன், ராமாயணன்ற ஒரு ஸ்டோரி கிடையாது இல்லையா. ஸோ ஒரு ஃப்ரிக்ஷன்ட்டு ஒன்று வந்தால் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் கண்டிப்பாக இந்த கதையில இருக்குது. ஓகே நைஸ் சார். அண்ட் அதே மாதிரி ரோஸ்மன் நீங்க சொல்லுங்க, கேரளாலேருந்து அழகா வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு என்ட்ரி இதோ வந்துட்டேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த கதைக்கு வந்து நீங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னும் போது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதான் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு. ஆனால் மலையாளியாக இருக்கிறதுனால எவ்வளோ ஈஸியாக என்னால் இது பிக் பண்ண முடியும் அந்த ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சப்போ ஓகே பரவாயில்ல நம்ம லாங்குவேஜ் தான், அந்த ஒரு ஹோம் ஃபீல் வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேரக்டராக இருக்கட்டும், லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பிகினிங்கில் ஆஸ் அ டெபியூட்டண்டாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறது எல்லாருமே ரொம்ப விஷ் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் அது எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆஹா இவ்ளோ அழகா தமிழ் பேசுறீங்க. ஆக்சுவலா கேரளா மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலப்பா, பக்கா ஒரு தமிழச்சி ஃபீல் கொடுக்குது. சென்னையில ரொம்ப வருஷம் இருந்திருக்கீங்களோ? இல்லை ஷூட்டுக்கு வரும், வீட்டுக்கு திருப்பி போவோம், அவ்வளவுதான். வரும்னு இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே நைஸ். அண்ட் அதே மாதிரி கிருத்திக் சொல்லுங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களோட மூவி ரிலீஸ் ஆக போகுது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இவ்வளோ பெரிய ஒரு படம் நம்ம சாரோட டைரெக்ஷனில் நான் இப்படிலாம் ஒரு படம் பண்ணுவேன்னு நான் எப்போவுமே கனவுல கூட நினச்சதே கிடையாது. பிகாஸ் நான் இன்றைக்கி இருக்கிற இந்த இடம் வந்து ரொம்ப பெரிய இடம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கிரேட்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் பலவிதமான மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே கொட்டினா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா? நானா? இல்லை, நான் காலேஜ் முடிச்சு ஒரு 5 years 6 years ஆயிடுச்சு. நைஸ். அமிதா நீங்க சொல்லுங்க, எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் மூவி? I'm really excited because it's been a while since my previous Tamil film got released. We actually shoot a lot of films, but the release, when it comes to the releasing part, it takes a lot of time. But this is getting released. I'm really, really happy. ஓகே. ஸோ உங்க ரோல் எப்படி எதிர்பார்க்கலாம் இந்த கதையில? என்ன மாதிரியான கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கீங்க? She's a girl who has not found her mother's love. Her mother would have, she would have left her. So she would be seeking her mother's love in everybody, and even her partner, for example. So that will turn into an obsession. So nobody can heal your own wounds, right? So there should be a balance. So it's all about that. There's a lot of layers into the character. ஆஹா நைஸ்.
சூப்பர். அண்ட் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு வந்து டைட்டில் வச்சதுனால கேக்குறேன், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கரெக்டா போட்டாங்களா ப்ரொடக்ஷன்ல? Yes. கரெக்டா சூப்பராக போட்டாங்க. அதெல்லாம் சூப்பர் சூப்பரா ப்ரொடக்ஷன். இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பிரேக்ஃபாஸ்ட் மூவி படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு. டீ குடிச்சிடலாமா? ஸோ ரோஸ்மெண்ட் வந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்காது. கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு பில்டப் கொடுத்து 6 டீ ஒன்று இவ்வளோ ஜார் கணக்கா வச்சா ஒரு மன திருப்திக்காவது நீங்க சொல்லலாம்ல டீ பிடிக்கும்னு. கண்டிப்பா நான் ரெண்டுமே குடிக்கிறது இல்ல. ஆனா உங்களுக்காக வேணா காஃபி குடிக்கிறேன். காஃபி இல்ல, டீ, மாச்சா டீ, பிளாக் டீ, மின்ட் டீ, சென்சா டீ, ஜிஞ்சர் பிளாக் டீ. டீ. ஓகே, பிளாக் டீ. ஸோ பிளாக் டீ உள்ள பிளாக் டீ இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. டொன்டடாயின் பேட்டரியா? எஸ், பேட்டரி வந்திருக்கு. ஸோ பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, பிரேக்ஃபாஸ்ட் மூவில யாரு பேட்டரி மாதிரி ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க, என்னப்பா இவங்களுக்கு சார்ஜே குறையிலையே அப்படின்னு வியந்து பாக்குற ஒரு பர்சன் யாரு? காந்தி சார் தான். அப்படியா? எப்போதுமே ஃபுல் சார்ஜா? ஆமா. ஓகே. அவங்க தான். அவங்க அப்படி இருந்தா தானே எல்லாமே கரெக்டா நடக்கும். அவங்க தான். அதுவும் அந்த ஏஜ்ல அவங்க இருக்கும்போது நாங்க எல்லாரும் பார்த்துருக்கு. ஏன்னா எங்களுக்கே நிறைய இடத்துல இந்த அவுட்டோர் ஷூட் எல்லாம் போற டைம்ல முடியாது, ரொம்ப ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாம் வரும். அவங்க பாட்டுக்கு ஒரு ஸ்டிக் எல்லாம் வச்சுட்டு அப்படியே நடந்துக்கிட்டு சூப்பரா இருக்கும். நைஸ். ராணவ், நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு காந்தி சார் தான் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார். மார்னிங்லேருந்து ஃபுல்லாக யாரு? காந்தி சார். காந்தி சார். காந்தி சார் தான். ஏன்னா காலையில் சீக்கிரம் எங்களுக்கெல்லாம் முன்னாடி பயங்கரமாக 3 o'clockலாம் எழுந்துருவார் அவர். அப்பா. நைட்டு சீக்கிரம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 அந்த மாதிரி படுத்துருவார். 3 o'clockல எழுந்திரிச்சிட்டு மந்திரம் ஃபுல்லாக சொல்லிட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவார் சார். நாங்களாம் அப்போ தான் 6 o'clockலாம் ரெடியாக எங்களுக்கெல்லாம் முன்னாடி இருப்பார் சார். வாவ். ஆல்மோஸ்ட். ஓகே. I think everybody's answer gonna be இல்ல, Gandhi ஒரே sir காந்தி for sir this. தான். Yeah, ஆமா, yeah. அது அப்படியே சேஞ்ச் பண்ணி வேற ஏதாச்சும் கேளுங்க. இதுதான் கேள்வி. Yes. Everybody, yeah, we have a unity. ஓகே. டைரக்டர் சார், நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். எந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து நீங்க பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி ஒரு புஷ் கொடுத்தாதான் நடிப்பாங்க, தானா நடிக்க வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும், ஒரு பேட்டரி மாதிரி நீங்க புஷ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா எந்த ஆர்டிஸ்ட்? யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. யாரு? இந்த 4 பேர்ல சொல்லிதான் ஆகணும். அவன் நான் சொன்னாலும் சொல்லனாலும் அவன் கரெக்டாக சொல்லிடுவான். அவன் என்ன சொல்லுவான்னா வந்து எல்லாருக்கும் சேர்த்து நான் தான் திட்டுவாங்கிற அப்படின்னு சொல்லுவான். அதான் என்ன நடக்கும்னா, அப்ப ராணவ் தான் அது. செட்டில் வந்து பயங்கரம் திட்டுவாங்க நான் தான். ஓகேவா? அங்கே செட்டில் யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க, நான் தான் திட்டு வாங்குவேன். ஏய் சாருக்கு அப்புறம் வந்து நைட் வந்து சொல்லுவார், இங்கே பாரு உன்னை திட்டினா தான் அவனுங்கெல்லாம் வேலை பார்ப்பானுங்க. ஹீரோவே சார் திட்டுறாரு, அப்போ அவனுங்க பயங்கரம் வேலை பார்ப்பாங்க. ஹீரோயின் தப்பு பண்ணுவாங்க, நான் திட்டு வாங்குவேன். இங்கே பாரு அந்த பொண்ணை நான் செட்டில் திட்டினா அந்த பொண்ணு அழுதுரும், அதுக்கப்புறம் ஷூட்டிங் நின்றும், அதனால உன்னை திட்டுறேன்னு சொல்லிட்டு நைட் வந்து சார் சமாதானம் பண்ணுவார். என்ன இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சூதிங்காக சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் ஆக்கிடுவாங்க. உண்மையா சார்? அதுதான் காரணமா இல்ல வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? இல்லை, உண்மையான விஷயம் அதுதான். சூப்பர். இப்ப ராணவ் நீங்க தான் சூஸ் பண்ணணும். மாச்சா, மசாலா, ஜிஞ்சர், சென்சா, மின்ட், என்ன டீ வேணும்? மின்ட். மின்ட் டீ. ஓகே, மின்ட் டீ உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரப்பர். ரப்போ என்ன கேள்வியா இருக்கும்? யார் இந்த டீம்ல இருந்து ரேஸ் பண்ண போறீங்க? அது நான் டைரக்டர்ட்ட வேற மாதிரி கேக்குறேன். உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும்பா, இந்த விஷயத்தை மட்டும் இரேஸ் பண்ணணும்னா எந்த விஷயம்? லவ். லவ். அந்த லவ்ங்கிறது தான் வந்து பயங்கரமா தாக்கியிருக்காரு உங்களை. அதை ரேஸ் பண்ணிட்டா அப்புறம் ஜாலியாக இருக்க வேண்டியதான். ஏன்? காதல் என்பது ஒரு அழகான விஷயம் அல்லவா? ஆமாங்க, அதுக்கு மாதிரி நிறைய ஒன் சைடு இருந்துச்சா, அதே அந்த ஒன் சைடே நல்லா தான் இருக்கு, இந்த டபுள் சைடு போகும்போது நல்லா இல்லை. ஓகே. சோ அந்த காதல் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. கிருத்திக், நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை வந்து அழிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்படிலாம் பார்த்தா நிறைய விஷயம் இருக்குங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும் டக்குன்னு. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுறது என்னென்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கோவப்பட்டு நிறைய நம்ம அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துவோம்ல. ஸோ அந்த விஷயங்கள் வந்து திரும்பி திரும்பி அழிச்சிடணுன்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அந்த ஒரு விஷயம். சூப்பர். அண்ட் டைரக்டர் சார், பிரேக்ஃபாஸ்ட் மூவில எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க, ஆனா அந்த டியூரேஷன் காரணத்தினால நிறைய சீன் வந்து நீங்க கட் பண்ணிருப்பீங்களா? அந்த மாதிரி எந்த ஆர்டிஸ்டோட சீன் நிறைய கட் ஆயிருக்கு? இங்கே இருக்கிற 4 பேர்ல யார் தான்? ஓகே, அமிதா நீங்க சொல்லுங்க, உங்களோட லைஃப்ல இந்த ஒரு விஷயத்தை இரேஸ் பண்ணனும்னா என்ன? I do not want to erase anything. எதுமே erase பண்ண வேண்டாம். ஓகே, எல்லாமே. Yes. ஓகே. ரோஸ்மன், உங்களோட சேம். எதுமே இரேஸ் பண்ண வேண்டாம். ஓகே. கிருத்திக், என்ன டீ வேணும்? என்ன டீ இருக்கு? மாச்சா டீ, மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, சென்சா டீ. ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீ. ஓகே. ஜிஞ்சர் டீ உள்ளே இது போய் உங்களுக்கு வரும். தெரியும், எனக்கு ஏதாச்சும் வரும்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. ஆனியன். வெங்காயம். Onion. ஓகே. வெங்காயம் வந்திருக்கு. சரி, கேளுங்க. வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, உங்களோட லைஃப்லயே நடந்த எமோஷனல் மொமெண்ட் எந்த மொமெண்ட்?
கடல் சீக்கிரம் பதில் தாண்டி சொல்லணும். போன காதலி சொல்லுங்க. இல்லைங்க, நிஜமாலே அப்படி ஒரு மூமெண்ட்னு யோசிச்சா வரமாட்டேங்குங்க. நிறைய இருக்குது, நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஆனந்த கண்ணீர். ஆக்சுவலாக சார் என்ன கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு அது எமோஷ்னல் மூமெண்ட் தான். இப்போ நான் க்ளோஸ் டு மூவின்றதுனால இதை சொல்கிறேன். சார் என்னை கூப்பிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஐ மீன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போனப்போ ஓகே அப்படின்னு சாருக்கு ஓகே. ஆனால் ஸோ டீமில் நிறைய பேருக்கு வேணான்ற மாதிரி கருத்து இருந்துச்சு. ஏன்னா இப்போ சின்ன பையனாக இருக்கான், இப்போ மேரேஜ்லாம் ஆகிற மாதிரி இருக்குது, ஸோ வேணாம் அப்படின்ற மாதிரி. நம்ம டிஓபி சினிமாட்டோகிராஃபர் வந்து எம்இ பன்னீர்செல்வம் சார் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் வேணான்னு சொல்லிட்டாரு. எனக்கு அவர் வேணான்னு சொன்னது ரொம்ப ஒரு மாதிரி பயமாக. ஏன்னா ஆப்வியஸாக வந்து டேரக்டர் எந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபரும் அதுக்கான டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அவர் வேணான்ட்டோடனே எனக்கு சார் மனசை அவர் மாற்றிடுவாருன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் சார் ரொம்ப ஸ்டபனாக நின்று, இல்லை நான் மைண்டில் ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது இந்த பையன்தான். ஸோ அது ஒரு 2-3 டேஸ் அந்த டாக் போகுது. ஒரு 1 வீக் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி, நீங்கள் ஆஃபீஸ் வாங்க, உங்களை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நிஜமாலே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா சாரோட டைரக்ஷனில் நம்ம ஒரு படம் நடிக்கிறோன்றது வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. சார் உங்களோட லைஃப்ல எமோஷனல் மூமெண்ட்? அதே தான். ஓகே. ஃபுல் லைஃபே வெங்காயம் தான். என்னுடைய ஃபுல் லைஃபே வெங்காயம் தான். ஒரு மொமெண்ட், இந்த மொமெண்ட் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது, உங்களோட ஃபேமிலியோட இருக்கதா இருக்கலாம், இல்ல சினிமாவா இருக்கலாம். அதுதான் சொன்னேன், ஃபுல்லாக வந்து நான் வெங்காயம். அது மேலே இருந்து உரிச்சு பார்த்து உரிச்சு போனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை ஆக்சுவலி சார் வந்து ரொம்ப எமோஷ்னல் டைப். அவர் நான் நிறைய விஷயங்களுக்கு எமோஷ்னல் ஆகிடுவார். நாங்களாம் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ இப்போ ஒரு சீன் போயிட்டு இருக்கு, எமோஷனல் சீன், உங்கள் சீன்லாம் சொன்னார்ல, அந்த சிங்கிள் டேக் இல்லை சிங்கிள் டேக்கில் போயிட்டு இருக்குன்னா நான் மானிட்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன். மானிட்டர் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் அழுவுறாரு. ஸோ ரொம்ப எமோஷ்னல் டைப்பு. ஸோ சென்சிட்டிவ், ரொம்ப டக்குன்னு அவர். இல்லை எனக்கு எப்படின்னா வந்து நான் ஃபீல் பண்ணி ஒரு டைலாக் எழுதுறதுலேருந்து எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்னை வந்து அது வந்து எமோஷ்னல் பண்ணிச்சேன்னா தான் வந்து அது மற்றவங்களுக்கு இதாகும். அதனால் சினிமா பார்க்கும்போதெல்லாம் கூட வந்து நான் மேக்ஸிமம் வந்து செகண்ட் ஷோ தான் போப்பேன். ஓ ஓகே. தனியாக படம் பார்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே நைஸ். அமிதா உங்களோட லைஃப்ல எமோஷனல் மூமெண்ட்? நான் டெபியூ தெலுங்கு ஃபிலிம் ப்ரெஸ் மீட் இருந்துருச்சு. மை டேட் ஹட் கம். ஸோ நான் என்னட்டு பார்த்துட்டுக்கு அப்புறம் ஹீ டியர்ட் அப். வென் ஐ சா தட் லைக் இட் வாஸ் வெரி எமோஷ்னல். ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். வெரி நைஸ். யா இட்ஸ் லைக் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. ப்ரவுட் மூமெண்ட். யா ஆனந்த கண்ணீர். யா நைஸ். ரோஸ்மன் உங்களோட லைஃப்ல எமோஷனலான தருணம்? எனக்கு டெய்லி ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறது மிஸ் மலபார்னு சொல்லிட்டு ஒரு பேஜன் கேரளாவில், அது வின் பண்ண அன்னைக்கு தெரியல, லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அந்த ஒரு விஷயம் எனக்கு லைஃப்பில் கொடுத்த விஷயங்கள். அப்புறம் என் அப்பா அம்மா எல்லாரையும் நான் சந்தோஷத்தால் அழுது பார்த்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட். ஸோ தட்ஸ் நைஸ். ராணவ் உங்களோட லைஃப்ல எமோஷனல் மொமெண்ட்? படத்தை சம்மந்தப்பட்டன்னு சொல்கிறேன். என் வீட்டில் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு என் அப்பாவும் அம்மாவும் பயங்கரம் ஹாப்பி. ஆல்மோஸ்ட் படம் பார்த்துட்டு என் அப்பாவும் லைட்டாக ஒரு மாதிரி கண்ணெலாம் கிளங்கி பயங்கரம் இருந்துச்சு. அது படம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு ஒரு மாதிரி ஓகே பரவாயில்ல, ஒரு மாதிரி நம்ம ஒரு இந்த 70s கிட்ஸ்லாம் நம்ம அள வைக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு எனக்கு. உள்ள ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. ஓகே நைஸ். அது ஒரு மாதிரி ஒருத்தவங்களை நம்ம சும்மா அள வைக்கிறது அது வேற, ஆனால் நீங்கள் எமோஷ்னலாக நம்ம பர்ஃபார்மன்ஸில் அள வைக்கிறது வந்து இட்ஸ் அ பிக் திங்ல. அதுவுமா நல்லா இருந்துச்சு எனக்கு. ஹாப்பி அந்த மூமெண்ட். பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு இருந்தோம் எல்லாம் சார், க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் அப்போது பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஆஹா. அண்ட் அதே மாதிரியே சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஜென்ரேஷனல் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும் போதும் அப்போ நீங்கள் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும் போதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும்ல. ஸோ என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் பார்க்குறீங்க இப்போ இருக்கிற ஆக்டர்ஸும் நீங்கள் வந்து ஆரம்பித்த காலகட்டத்தில் இருக்கிற ஆக்டர்ஸ்க்கும்? எனக்கு பெருசாக வேரியேஷன் தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிறதுனால வந்து அவங்க என்கிட்ட வந்து அது ஃப்ரீடமாகவும் எடுத்துக்குவாங்க, சம்டைம்ஸு எப்படி வேணும்னா இது பண்ணிக்குவாங்க. அதனால் வந்து எனக்கு எந்த ஒரு வேரியேஷன் தெரிஞ்சதே கிடையாது. ஏன்னா நான் சொல்கிறது அவங்க கரெக்டாக பண்ணும்போது வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து இது வரதுக்கு ஒன்றும் சான்ஸே கிடையாது. ஏன்னா இங்கே கேமரா வச்சுட்டு இங்கே லைட் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு விளையாட்டு இருந்தால் கோவம் வரும். அது மாதிரி இங்கே யாருமே கிடையாது. ரொம்ப சின்சியராக தான் எல்லாருமே இல்லை. எல்லாருக்கிட்டையும் ஒரு நோட் புக் வச்சுட்டு இருப்பாங்க. ஓ ஓகே. நான்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு வாட்டி முடிக்கும் போது சார் வந்து கண் கலங்கி வந்து சார் வந்து எனக்கு கிஸ்லாம் கொடுத்துட்டு போனார் எனக்கு. ஆஹா சூப்பர். அந்த நடிப்பை பார்த்து வியந்துட்டீங்களா? ஆமாம், நிச்சயமான விஷயம். நிறைய திட்டம் வாங்கியிருக்கான்.
அன்றைக்கி ஆக்சுவலி வந்து நானே வந்து அழுதுட்டேன். அந்த இதில் வந்து நான் எழுதி கொடுத்த டைலாக்கை வந்து அவன் பேசி முடிச்சு இது பண்ணுறதுக்குள்ள, பட் இப்போ படத்தில் இல்லை அது. ஓ, அந்த சீன் இல்ல. அந்த ஷாட் இல்லை. ஓகே. போயிட்டு வந்து கட்டி அப்ப சொல்லலாம், எந்த ஷாட்னு சொல்லலாம்ல. இல்லை வேண்டாம். படத்தில் இருக்கு அந்த ஒரு டெலிட்டட் சீனில் போடலாம் சார். நம்ம அதை அது டெலிட்டடில் போடலாம். டெலிட்டட் சீனில் போடலாம் சார். ஓகே. நிச்சயமாக அந்த பண்ணி முடிச்சு அந்த ஃபுல் டைலாக் எடுத்து முடிச்சு க்ளோஸ்அப் எடுத்து முடிச்சு உடனே வந்து நானே அழுதுட்டேன். ஓ, ஸோ அதுக்கெல்லாம் அது பிகாஸ் வந்து அது ஒரு அட்மாஸ்ஃபியரும் அது மாதிரி இருந்தது. அந்த இது ஃபுல்லாக வந்து அந்த அது எப்படி சொல்கிறது, அந்த ரீரெக்கார்டிங் எல்லாமே சேர்ந்து அவன் நடிச்சது, அவன் பேசுனது, அழுது எல்லாமே சேர்த்து வந்து என்ன அழ வச்சிச்சு. பா. ஸோ அழ வச்சுறதுக்குள்ளே வந்து நான் ஒன்றும் பண்ணல, நேராக போய் கட்டி பிடிச்சி வந்து கிஸ் பண்ணிட்டேன். ஓ, வெரி நைஸ். கண்டிப்பா அந்த சீன் பார்த்தே ஆகணும். அங்க பாத்தீங்களா லுக்க? ஒரே இந்த blushing போலியே ராணுவுக்கு. அதே மாதிரி தான் வந்து யாரும் இங்கே எல்லாம் கூட வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் நடிக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு வந்து நான் வந்து போன வந்து கன்னத்தை பிடிச்சி வந்து தட்டி கொடுப்போம். ஓகே. திட்டும் வாங்குவாங்க, இதுவும் வாங்குவாங்க. நைஸ். ஓகே. இப்போ நீங்க தான் சார் சூஸ் பண்ணனும். சென்சா மாச்சா மசாலா. செஞ்சா மாச்சான்ட்டு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, அது எது சைனா டீ ஜப்பான் டீ அது. அப்படியா? ஜப்பான் டீ கொடுங்க பார்க்கலாம். மாச்சா டீ ஜப்பான் டீ. ஜப்பான் டீ உள்ளே உங்களுக்கு போய் நான் இது கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கல சார். உங்களுக்கு நான் அல்வா கொடுக்குறேன். அது நான் நிறைய வாங்கியிருக்கேங்க. அல்வா வந்திருக்கு உங்களுக்கு. சோ சொல்லுங்க சார், வாழ்க்கையிலேயே கிடைச்ச மறக்க முடியாத அல்வா. இது அல்வானே தெரியாம நான் அல்வா வாங்கினேன்பானா, எந்த ஒரு அல்வா அது? நான் சினிமாவுக்கு வந்ததே அல்வா தாங்க. சினிமா வந்ததே அல்வா. ஓகே. எதனால அப்படி? நிறைய பேர்கிட்ட அல்வா வாங்கி 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 தான் வந்து சரி இதை பெட்டர் வந்து கடைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சினிமாவுக்கு வந்துட்டேன். ஓகே. அதுல ஏதாச்சும் ஒரு அல்வா வாங்கிட்டு இப்ப நான் உஷாராயிட்டேன்ப்பா, இனிமே இந்த அல்வா எனக்கு கொடுக்கவே முடியாதுன்னா என்ன விஷயம் சார் அது? என்னை பார்த்தாவே எல்லாருக்கும் வந்து அது அல்வாக்கு ரெடியாக இருக்கான், அல்வாக்கு ரெடியாக இருக்கான்ற மாதிரி தான் தோணும். ஓகே. அதனால வந்து அவங்க வரும்போதே வந்து பின் பாக்கெட்டில் வந்து கிண்டி வச்சு எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஓ மை காட், இந்த பதில நான் எதிரே பார்க்கல. ஓகே. மறக்க முடியாத ஒரு அல்வா, இது அல்வானே தெரியலனா வாங்கினேன்னா இப்ப சொல்லலாம்ல சார் ஒரு இன்ஸ்டன்ஸ்? என்ன இன்ஸ்டன்ஸ்? என்ன இன்சிடென்ட் சொல்கிறது இல்லை. அதாவது வந்து இதில் அல்வாட்டு சொல்கிறதுக்கு வந்து அது ஒரு டேஸ்டான ஒரு மேட்ருங்க அது. ஏன்னா அந்த அல்வா இருந்ததுனால தான் நான் ரைட்டரே ஆனேன். ஓகே. இல்லைன்னா வந்து பேசாமல் ஒரு என்ஜினியராக இதாக ஆகிட்டு வந்து ஜஸ்ட் லைக் தட் நேற்றுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு இது பில்டிங்ஸ் கட்டிட்டோ ஒரு இது பண்ணிட்டோ வந்து வேறு மாதிரி இதாகிட்டு போயிருக்கும் லைஃப். பட் ஆக்சுவலாக உங்களோட ஸ்டோரியை வந்து யாராச்சும் வாங்கி ஏமாத்திருப்பாங்க, அந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ்லாம் ஒரு அல்வாக்கள் நடந்திருக்கும்ல? ஸ்டார்டிங்கே வந்து நான் ரைட்டராக வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனேன். அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து என்ஜினியர் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ரைட்டராக இருந்தேன். ரைட்டராக நிறைய கதைகள் எழுதிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு படமே வந்து எனக்கு வந்து ஜென்டில்மேனில் ஃபஸ்ட் அசிஸ்டன்ட். சூப்பர். ஸோ ரெண்டாவது படத்தில் வந்து கோ டைரக்டர். ஸோ மூணாவது படத்தில் வந்து கோ டைரக்டர். அப்படி ஸோ என்னுடைய இது வந்து வேறு ஒரு, அதனால் வந்து என்னுடைய இதுவே வந்து ஒரு மாதிரி வட்டமே வந்து வேறு மாதிரி ஒரு சர்க்கிள். ஓகே. ஸோ அந்த சர்க்கிளுக்குள்ளே வந்து நான் அதிகமாக வந்து பெருசாக அல்வா வாங்குற மாதிரியோ இது மாதிரியெல்லாம் கிடையாது. பட் இதெல்லாம் சேர்த்து வந்து என்னுடைய முதல் படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டாரு. தட் இஸ் த என்ஜினியர் படம். ஓகே. அது வந்து மறக்க முடியாத அல்வா. ஓகே. அண்ட் அதே மாதிரியே நீங்கள் ஒரு ரைட்டர்னால கண்டிப்பாக நம்மளோட ரைட்டர் சுஜாதா சார் பற்றி சொல்லுங்கள். அவரை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா உங்களோட கதை களத்தில்? நிறைய. இன்னும் சொல்லப்போனால் வந்து நான் இன்னும் சர்வைவல் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து அவர் தான் சொல்லுவேன். அதாவது நான் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃப் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஐ கேன் மேனேஜ், என்னால் மேனேஜ் பண்ண முடியும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அந்த அவர்கிட்ட இருந்து தான் இது பண்ணும். ஓகே. ரீசன் என்னென்னா வந்து அவருக்கு வந்து 2 times 3 times நான் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. அவர் ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாகிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் கூட வந்து அவர் எழுதுனது நிறுத்ததே கிடையாது. கண்ணு வேறு தெரியாது. ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய மானிட்டர், அந்த பெரிய மானிட்டரில் வந்து அடித்தாருன்னா அந்த ஆட்டு வந்துடும். ஏதோ ஒரு படத்தில் வந்து தெரியுதா 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 விவேக் ஜோக், விவேக் ஒரு ஜோக் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அவ்வளோ பெரிய எழுத்து போகும். அப்படி இல்லை, அதில் வந்து டைப் பண்ணுவார், ஸ்டோரி டைப் பண்ணுவார்.
அவர் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னொன்று வந்து என்னை வந்து ஒரு மறுபடியும் வந்து என்னை வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வந்தது கூட அவர் தான். நான் என்னுடைய முதல் படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு, என்ஜினியர்ன்ற ஒரு படம். அந்த படம் ட்ராப் ஆகிட்ட பிறகு வந்து கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸ் வந்து 97 இருந்து வந்து 2000 வரைக்கும் வந்து ஐ ஸ்ட்ரகிள் லாட். ஸ்ட்ரகிள்னா வந்து அப்படி இப்படி கிடையாது. அதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து கார் எடுத்துகிட்டு போனோமே நேராக வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் எடுத்துன்னு போய் விட்டேன். ஐயோ பின்னாடி இந்த டைரக்டர் வந்துட்டு இருக்காரு. பா இப்போ இதே கோடம்பாக்கத்தில் நடந்தது. ம் ஸோ அப்படின்னா வந்து என்னுடைய மைண்டு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் வந்து. ஏன்னா 80% முடிஞ்ச ஒரு படம் அது. ஆமாம் அவ்வளோ இதில் வந்து அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து போனோமே வந்து போயிட்டு எடுத்துகிட்டு நேராக எடுத்துகிட்டு போகும்போது அந்த கீழே இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து போய் அடிச்சு விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாள் வந்து ஒரு சின்ன எங்கள் டைரக்டர் பார்ட்டியில் வந்து ஒரு என்னை மீட் பண்ணிட்டு அப்போ தான் வந்து என்னை கன்சோல் பண்ணார். எதுக்கு ஏன் சும்மா இருக்க, வேறு எதாவது பண்ணேன், அதான் முடிச்சு போச்சு, அது விட்டுறது அவ்வளோதான், அது நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அதை ஏன் வந்து நம்ம அதையே பிடிச்சிட்டு வந்து தூங்கிட்டே இருக்கணும், வேறு ஏதாவது கதை பண்ணு அப்படின்னாரு. சார் எனக்கு இருக்குது மைண்டில். ஏன்னா வந்து அது முதல் படம் அப்படின்றது அதுக்கு வந்து நான் அதுக்கு நான் வந்து உழைப்பு, அதனுடைய சாங்ஸு, அதனுடைய கேஸ்டிங், ஒரு முதல் படம் அப்படின்றது கூட இல்லாமல் வந்து ஒரு மாதுரி தீட்சித்தை வந்து போன கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் பட்ட அவஸ்தைகள், இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே வந்து நான் பண்ணிவிட்டு வந்து மொத்தத்தையுமே வந்து நான் வந்து எழுந்துட்டு இப்போ 0ல் இருக்கிறேன் அப்படின்னும்போது வந்து கதை கூட திங்க் பண்ண முடியல. அப்படின்னு சொல்லும்போது சரி என்னுடைய கதை ஏதாவது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் 2000 வந்து அவருடைய கதைகள் எல்லாமே நான் படிச்சிருக்கேன் மோஸ்ட் ப்ராப்ளி. அப்புறமா அவரே சொன்னார் ஏதாவது சின்னதாக ஒரு இது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒரு முறை இது பெங்களூர்லேருந்து சென்னை வந்துட்டுருக்காரன். வரும்போது வந்து ஒரு நைட்டுக்குள்ளே வந்து ஒரு கதை ஒன்று எழுதியிருக்காரு. ஒரு சின்ன ஒரு இது, அந்த கதை ஒன்று எழுதியிருக்கேன். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், படிச்சு பாருங்க, பிடிச்சி. அந்த புக்கு எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நாகர்கோவிலே எங்கேயோ ஒரே ஒரு காப்பி கிடைச்சிது. அதனுடைய ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து வித்தின் 2 டேஸில் வந்து உட்காந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி அவர்கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டேன். படித்து பார்த்துட்டு பென்டாஃபோரில் வந்து என்னை வந்து இது பண்ணி விட்டேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். எங்களுக்கும் வந்து அந்த ஒரு மெமரிக்கெலாம் அப்படியே கூட்டிட்டு போனீங்க. வெரி நைஸ், சூப்பர். அண்ட் அமிதா, என்ன டீ வேணும்? சென்சா டீ, மசாலா டீ? சென்சா. சைனா டீ. சைனா டீவில் நல்ல விஷயம் வந்திருக்கு அமிதா உங்களுக்கு. காசு, பணம், துட்டு, மணி இது வேணுமா? ஸோ காசு வந்ததுனால கண்டிப்பா உண்மையை தான் சொல்லணும். பிரேக்ஃபாஸ்ட் மூவில உங்களோட சேலரி எவ்வளோ? சிரிச்சு மழுப்ப கூடாது, புரிகிறதா? 2 lakhs. 2 lakhs உண்மையை சொல்லியிருக்காங்க, அதுக்கு கைத்தட்டல். சூப்பர். ஸோ சேலரி வந்ததுனால எல்லாருமே இப்போ சொல்லணும். அவங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேள்வி கேட்டேன், பிகாஸ் ஷீ சோஸ் சேலரி. ரோஸ்மின், உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ? ஃபர்ஸ்ட் சேலரியா? படம் இல்லைல்ல, படம் இல்லை, ஃபர்ஸ்ட் சேலரி 500 அந்த மாதிரி தான் இருக்கும். 500 எப்போ வாங்கினீங்க? ஸ்கூல் படிக்கிற டைமில். ஓகே. ராணவ், உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி? 10 rupees. 10 rupees எப்போ? அது வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஆச்சி வீட்டுக்கு போவோம். அப்போ வந்து அவங்க இந்த டிஃபன் கடையில் வச்சுப்பேன். அப்போல்லாம் வந்து சும்மா அவங்களாம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தால் 10 rupees கையில் கொடுப்பாங்க தாத்தா. ஓகே. ஸோ 10 rupees அது விதமாக சேர்த்து வச்சு பேட்லாம் அவங்க ஞாபகம்லாம் இருக்குது எனக்கு. பேட்மிண்டன் அந்த பேட்டு 10 days ஆல்மோஸ்ட் இந்த ஆனுவல் லீவ்லலாம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கனால 10 × 10 100. அப்போ அந்த பேட்டோட ரேட் வந்து 90 rupees சம்திங். அதான் ஃபஸ்ட்டு வாங்கினது அது சேர்த்து வச்சு. ஸோ இப்போ அந்த 100 ரூபாய் வந்து எவ்வளோ லட்சங்களா மாறி இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் மூவிக்கு? கோடியில வரப்போகுது அடுத்து. இல்ல கோடியில சம்பாதிச்சிருக்கீங்களா பிரேக்ஃபாஸ்ட் படத்துக்கு? இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வரும். ஓகே. ஆமாங்க, சார் கை வச்சவங்களாம் எப்படி இருக்காங்க? சார் நம்ம மேலேயும் ஒரு சின்ன ஒரு கை வச்சிருக்காரு. ஓகே. அப்படியே மேலே போக வேண்டியது. அந்த கை எவ்வளோ ரூபாய்? அந்த கை பல கோடிகள் வரதுக்கான ஒரு ஆசீர்வாதம். இப்படி இல்ல, அவங்க எவ்வளோ ஆனஸ்டா சொன்னாங்க. என்னது நீங்க சொல்லணும், தோராயமா வாச்சு சொல்லணும்ல ஒரு ஹீரோ அவர்கள். பிரேக்ஃபாஸ்ட் மூவிக்கு எவ்வளோ லட்சங்கள்? அப்போ எனக்கு 5 கொடுத்தாங்க. ஓகே, நைஸ். அண்ட் கிருத்திக், சொல்லுங்க உங்களோட சேலரி, ஃபர்ஸ்ட் சேலரி? ஃபர்ஸ்ட் சேலரி வந்து 10,000. 10,000 கொடுத்துருக்காங்கப்பா. எங்க கொடுத்தாங்க? இல்லை ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் நான் சேலரி வாங்கினதே படம் நடிச்சு தான். அச்சமின்றின்னு ஒரு படம் நடித்தேன், ரொம்ப சின்ன 9th படிக்கும்போது. அப்போது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. 5 நாள் ஷூட் போச்சு, அதனால 10,000 ரூபாய். ஓகே. அண்ட் சார் நீங்க சொல்லுங்க, பிரேக்ஃபாஸ்ட் படத்தோட ப்ரொடியூசர் பத்தி. அவர் கொடுத்த பட்ஜெட்ல முடிச்சிட்டீங்களா இல்ல வந்து நிறைய முன்ன பின்ன போச்சா? முன்னதான் போச்சு. ஓகே. நம்மளுக்கெல்லாம் பின்னாடி எல்லாம் போகிற வழி எல்லாம் கிடையாது, தெரியவே தெரியாது.
முன்னாடி தான் போகும். ஷேப் நல்லா வரும்போது பார்த்தீங்கன்ட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்காக வந்து நம்ம சில மெனக்கடல்கள் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆனஸ்ட்டாக இது பண்ணி தான் ஆகணும், ஓகே. செலவு பண்ணி தான் ஆகணும். பெங்களூர் பேஸ்டு, அவங்க வந்து இந்த இதில் கிளாத் பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ இந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அப்புறம் நம்ம படம் பார்த்துட்டு அப்புறமா வந்து கன்னடாலேயும் டப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்னும் சொல்ல போனால் வந்து நாங்கள் என்னுடைய சின்ன பால்ய வயசு சொந்தங்கள் மாதிரி. ஆஹா, சூப்பர். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா திருப்பி வந்து நீங்க நம்மளோட தமிழ் சினிமால டைரக்ட் பண்றீங்க. அப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி நீங்க ப்ரொடியூசர்ஸ் பிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருந்திருக்கும்ல. அந்த சேலஞ்சிங் விஷயங்கள்லாம் நடந்துச்சா, இல்ல நிறைய ப்ரொடியூசர்ஸ் கேட்டு இது ஓகேவாச்சா, இல்ல டக்குனே வந்து ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்களா? இல்லைங்க, இந்த ஆக்சுவலி வந்து இந்த சப்ஜெக்ட் நான் மேக்ஸிமம் யார்கிட்டையும் சொல்லலை. மீன்ஸ் வந்து இந்த கதைக்கு வந்து ஒரு ஹீரோஸ் இவங்ககிட்ட எல்லாம் போய் சொன்னாங்க. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போனோம்னா வந்து ஹீரோக்கிட்ட வந்து போய் சொல்லி வாங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோ கிட்ட போனால் வந்து யார் இப்போ ப்ரொடியூசர்கிட்ட. ஸோ இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி வரும் அப்படின்றது எனக்கு தெரியும் எனக்கு. அதனால் வந்து அதை பற்றியெல்லாம் அதிகமாக ரொம்பலாம் நீங்க அப்ரோச் பண்ணல. ஓகே, ஃபைன். இப்போ மசாலா டீ, ஃபைனல் டீ பார்த்துடலாமா? மசாலா டீ யாருக்குது? எல்லாருமே தான் போனோம். லாஸ்ட் டீல நல்ல விஷயம் வந்தது, இதுக்காக தான் நான் காத்து கொண்டிருந்தேன். என்னது? எல் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Love. கரெக்ட். 100 மார்க்ஸ். காதல். ஸோ சொல்லணும் எல்லாருமே. ரோஸ்மன், உங்களோட காதல் கதையை பத்தி சொல்லுங்க. நம்ம இதுக்கப்புறம் ஐ மீன் இது முடிச்சிட்டு சொல்லலாம். இதுதான் கேள்வியாவே வந்திருக்கு, சொல்லிதான் ஆகணும், அப்படியே எஸ்கேப் ஆக முடியாது. நீங்க என்ன சொல்றது இப்போ அதை பத்தி என்ன சொல்லிக்கிட்டு யூஸ் எப்படி போயிட்டு இருக்கு உங்க காதல் கதை? காதலா? இப்போ உங்க வாழ்க்கையில எந்த காதலும் இல்ல, எந்த கதையும் இல்ல இப்போ. சிங்கிளா இருக்கீங்களா ரோஸ்மன்? பட் நாட் ரெடி டு மிங்கிளா? நோ, நாட் அட் ஆல். இது உங்க ஃபேன்ஸ்க்காக நீங்க சொல்லணும். இல்ல இல்ல, சிங்கிளா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ உங்களோட காதல்னா என்ன ஒரு விஷயம் சொல்லுவீங்க? காதல்னா, காதல் அவ்வளோ சீக்கிரம் அமையாதுல்ல. இப்போ என் லைஃப்ல அப்படிதான். ஒரு விஷயம் நமக்கு அமைஞ்சிருக்குன்னா நம்ம அது பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த டைமில் அமைஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எஃபர்ட் போட்டுட்டு அந்த பர்சனுக்கு அது ஒரு டைம் பாஸாக இருந்துக்கிட்டு அந்த வலி ரொம்ப அதிகம். அது நான் ஒருத்தருக்கு கொடுக்கவும் கூடாது, ஒருத்தர் எனக்கு திருப்பியும் இதுக்கப்புறம் எனக்கு அந்த வலி வேணாம். ஸோ அப்படியே இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் லவ் பண்ணணும்னா நீங்கள் கரெக்டாக ஷுவராக இருங்க. அந்த பர்சன் மேலே கன்ஃபார்மாக அவங்க தான் டிசைட் பண்ணுங்க. இல்லைனா ஏன்னா நீங்கள் ஒரு தெருவில் போயிட்டனால 100 பொண்ணுங்களை பார்க்கும், இல்லைனா 100 பசங்களை பார்க்கும். ஸோ அது வேணுமா இது வேணுமா அந்த கன்ஃபியூஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் தயவுசெய்து லவ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே. பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க போல ரோஸ்மன். அப்படியே ஹார்ட் ஃபெல்ட்டா வருது. பட் இந்த விஷயங்கள்லாம் என் பார்ட்னர்கிட்ட இருக்கணும்ப்பா, இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் நான் ஃப்ளாட் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லுவீங்க? ஒரே ஒரு விஷயம் இருந்தால் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அது மட்டும் இருந்தால் போதும். மற்றது எதுவுமே அவங்களோட காசு அந்த விஷயம் எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் டிரான்ஸ்பரண்டாக, ஏன்னா எனக்கு பொய் சொல்கிறது இல்லைன்னா ஏமாத்துறது அது எனக்கு எப்போவுமே ஒரு ட்ராமா. அது தாங்கிக்கிறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே ஓகே. ராணவ் சொல்லுங்க, உங்களோட காதல் கதையை பற்றி சொல்லுங்க, உங்களோட காதலியை பற்றி சொல்லுங்க. காதலியை பற்றி சொல்லணுமா? ஆமா. ஓகே. உங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராணவோட காதல் கதையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இல்ல அதனால அப்படியே அமைதியா இருக்கேன் நானு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதெல்லாம் நம்புவாங்களா? ராணவுக்கு காதல் கதை இல்லைன்னு சொன்னா வரும்போது தான் உங்ககிட்ட சொன்னேன் நானு, எதுவும் இல்ல அப்படின்னு. அப்புறம் என்ன? ஓகே, காதல் கதை இல்ல. காதல் கதை. ஓகே. ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான காதல் வந்து வரணும்னு ஆசைப்படுறீங்க? காதல் வரும்போது அது ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, அது ஒரு மாதிரி லவ் இருக்கணும். அது நான் தான் இருக்கணும் அவங்களுக்கு. சும்மா இந்த டைம் பாஸ்லாம் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சுல, கல்யாண வயசு வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மாலாம் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. நான் தான் அவங்க ஷுவராக இருந்தாங்கன்னா ஷுவராக வந்து அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட். கிருத்திக், உங்களோட காதல் கதை? எனக்கு காதல் கதை இல்லை. காதல் வந்து விட்டது. இது நிஜமா இல்லைங்க. அவர் ஃப்ரெண்டோட காதல் கதை சொல்லுவார், அவர் கம்பேர் பண்ணி. சொல்லுங்க bro. சரி, படத்துல நடந்த காதல் கதையை பத்தி சொல்லுங்க. பயங்கர ரொமான்டிக்கா இருந்துச்சு. டீசர் பார்த்தா வேற லெவல் இந்த ரொமான்ஸ் பண்ணிட்டு படத்துலயா? இருக்கீங்க. அதை சொல்லிட்டு அப்புறம் படம் நீங்க பார்க்க மாட்டீங்களே. என்ன மாதிரி காதல் எதிர்பார்க்கணும்னு சொன்னாதானே மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஒரு கப்புலாக வந்து லவ் லைஃப்லேயும் சரி மேரேஜ் லைஃப்லேயும் சரி என்ன விதமான தப்புகள் பண்ணக்கூடாது, அது என்ன பண்ணுறதுனால நம்ம பிரியிறோம்,
பிரிஞ்சு வாழ்றதுனால எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியாக நம்மளுக்கு இருக்கும். ஓகே. ஆமாம். சோ இந்த படத்துல டிஆர் மாதிரி தொடாம நடிச்சீங்களா? தொடாமல் நடிக்கிறாங்க. டீசர் பார்த்தாலே இல்ல தெரிஞ்சிருக்கும். கமல்ஹாசன் மாதிரி ஒரே ரொமான்டிக்கா இருக்குமா? இல்லை ரொமான்டிக்காக இருக்கும். எல்லாமே இருக்கும். அந்த ரொமான்ஸ் டீசரில் பார்த்ததை வச்சு கெஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா அதை தாண்டி உள்ள நிறைய சண்டைகள் ரொமான்டிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்வியஸாக வந்து ரொமான்ஸும் சண்டையும் இருந்தால் தானே லவ். ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சாலும் அது லவ் கிடையாது. லவ் ரொம்ப ரொமான்ஸ் ரொம்ப ஆமாம் எல்லாமே லவ் அப்புறம் பொசசிவ்னஸ் எல்லாமே அதிகமாக கலந்து வர்றதுனால பிரேக் ஃபாஸ்ட் ஆகிடுது சீக்கிரமாக. ஃபேஸ்ல வெக்கம் தெரியுது கிருத்திக். வெக்கம் தெரியுதா? சோ அமிதா நீங்க சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையில காதல் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கீங்களா? Oh, very, very happy. I found Finally, an ஒரு நல்ல amazing- பதில். I have a happy love life. I am very happy about it. ஓகே. Yeah. நல்ல சப்போர்ட்டா இருக்காரு உங்களோட Very, very career க்கு. supportive. Yeah. ஆஹா, He's a support system. நல்ல ஒரு விஷயம்ப்பா. சூப்பர். அற்புதம். டீ பார்ட்டி வந்து அமோகமாக முடிஞ்சிருச்சு. டீ கொடுத்தாச்சு. அடுத்து என்ன? ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க, டீ கொடுப்போம். அடுத்து Food. எக்ஸாக்ட்லி. நீங்க நல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சர்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே லாஸ்ட் பெஞ்சர். இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சாப்பாடு செக்மெண்ட். ஓகேவா? இதுவா அதுவான்னு. சோ நீங்க வந்து உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸை வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்லணும். ஃபாஸ்டா வந்து சொல்லணும். சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. எனக்கு மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. Veg biryani. வழியில ரெண்டு தான் இருக்குன்னா இது சிக்கன் No, nothing. நீங்க வெஜ்ஜா? Yeah. அப்ப இந்த செக்மெண்ட்ல இருந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். என்னங்க நேத்துல சிக்கன் சாப்பிட்டீங்களா? சரி சொல்லக்கூடாது. போய் அது வெளில சொல்லக்கூடாது. பவித்ரா உங்களுக்கு பவித்ரா நீங்க சொல்லுங்க பவித்ரா. சிக்கன் பியூர் வெஜ். எனக்கு தெரியும். பியூர் வெஜ் ரானா. ஓகே. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? கறி குழம்பு. இட்லிக்கு சிக்கன். கறி குழம்பு. கறி குழம்பு. மீன் குழம்பு. கறி குழம்பு. chutney. பவித்ரா உங்கள மாதிரி அவங்க. ஏன் ஆப்ஷன் 3 ஒன்று வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வெஜ்ஜு. நீங்களும் வெஜ்ஜு தான். நானே கொடுக்குற ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன். இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? ஆட்டுக்கால் ஐ மீன் கோட்டா தேங்காய் பால். தேங்காய் பாருங்க. ஆட்டுக்கால் பையா. ஆட்டுக்கால் பாயா. தேங்காய்பால். தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். கர்ட் ரைஸ். கர்ட் ரைஸ். கர்ட் ரைஸ். சாப்பாடு கேட்டா கூட தக்காளி சாதம், தயிர் சாதம். என்னது இது? பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு சாப்பாடு டைட்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் எனர்ஜி. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் பத்தி எதுவும் கேட்கலையே. எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ் தான கேட்டுட்டு இருந்தீங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்ன பின்ன டைட்டில்? அதுக்காக தான் நாங்க கஷ்டப்பட்டு கியூரேட் பண்ணிருக்கோம். பீட்சாவா பர்கரா? ரெண்டுமே பிடிக்காதுங்க எனக்கு. இப்ப சர்வைவல் இதுதான் சாப்பிடணும். ஆனா ரெண்டுமே எனக்கு பெருசா நாட் இன்ட்ரெஸ்டட். ரோஸ்மரி தான் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுங்களேன். ஓகே. அதனால வந்து இல்ல இல்ல போனா பர்கர் சாப்பிடுவேன். எக்ஸ்ட்ரா you do extra you're going to drink it. இல்ல பர்கர் இல்ல சாப்பிடுவேன். இல்ல Lot of time. முடிஞ்சுங்க. நீங்க ரொம்ப time ஏங்க டைம் எடுத்துக்கிறீங்க. முடிஞ்சுச்சு. டைம் முடிஞ்சுச்சு. நான் பர்கர் சாப்பிடுவேன். இல்ல பேசாதீங்க. குடிங்க. பயத்தை கலக்கி பாத்ரூம்ல கூட உட்கார்ந்துறாட வராத. பர்கர் சாப்பிடுவாங்க நானே. அத பக்கத்துலயே இருக்கட்டும், தேவைப்படும். பீட்சாவா? சரி. பீஸா. Pizza. ஓகே. இப்பதான் புரியுது என்னன்ட்டு. அதனால இனிமே பாருங்க. நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். கொடுங்க எடுத்து. Fried இல்ல அவரை rice. ஃபர்ஸ்ட் அதே குடிங்க. அதை குடிக்க சொல்லுங்க முதல்ல. போய் கொஞ்சம் பாத்ரூம்ல உட்கார்ற மாதிரி இருக்கும் ராணா. பரவாயில்ல சொல்லுங்க. சீட் பண்ண கூடாது. உங்க ஃப்ரெண்டுனால என்ன ஏமாத்துறீங்க? நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். ஃப்ரைட் ரைஸ். Fried rice. சார் உஷாராயிட்டாரு. எப்ப நம்மளுக்கு கொடுத்துருவா விட்டா. ஏதோ ஒன்று சொல்லி தொலைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நண்டு ரசமா தக்காளி ரசமா? தக்காளி ரசம். நண்டு ரசம். நண்டு ரசம். நண்டு ரசம். Tomato rasam. டொமேட்டோ. ஓகே. மசாலா வடையா மெது வடையா? எனக்கு அது தெரியல. மசாலா மசாலா வடை. வடைனா பருப்பு வடை, மெது வடைனா ஓட்ட போட்டு. ஓட்ட போட்டு. மெது வடை. மெது வடை. சாம்பார் வடை. அப்ப நான் தயிர் வடை. நான் அவர் சொன்னா மட்டும் ஒத்துக்கிறீங்க. அவர் குடிக்கணும். இருக்கே ஆல்ரெடி. மெது நீங்க வடை. குடிங்க. மெது வடை. எனக்கு மெது வடை. Medu vada. ஓகே. ஃபைனலி இட்லியா தோசையா? தோசை. தோசை. இட்லி. தோசை. Dosa. அப்பா முடிஞ்சிருச்சுப்பா. இவங்க பதில் சொல்றதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. ராணா அது நீங்க குடிச்சுதான் ஆகணும். குடிக்காம நம்ம டீம் விட அவர் மாட்டாங்க. தனியா ஒரு ஷாட் வைங்க அப்படியே. Kudi. குடிங்க. என்ன நான் பர்கர்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? அடுத்த அது நீங்க செக்மெண்ட்ல late ஆ மாட்டுவீங்க சொன்னீங்க. ராணா. அடுத்த Time up செக்மெண்ட்ல ஆயிடுச்சு. மாட்டுவீங்க. சோ மக்களே நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த செக்மெண்ட் பேர் வந்து எஸ்பிரஸோ. ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வந்து ஃபாஸ்டா போற மாதிரி நான் கேட்குற கேள்விகளுக்கு ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ரூல்ஸ் இருக்கு, கவனிங்க. நான் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டாலும் நீங்க தமிழ்ல தான் பதில் சொல்லணும். சினிமா டைலாக் இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க சொன்ன பதில திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஃபாஸ்டா பதில் சொல்லணும். நம்ம இந்த செக்மெண்ட் ஆரம்பிக்கணும்னா நீங்க ஜூஸ் குடிச்சே ஆகணும் நம்ம டீம் சொல்லிட்டாங்க. அடுத்த செக்மெண்ட்ல வந்து
மற்றவங்களை யாரா குடி கேட்கலாம் சார் நம்ம. ராணவ் ரெடியா நீங்க? நான் ஒரு ரவுடி. குடிச்சிருங்க. ரவுடி என்ன வார்த்தை? தமிழ் வார்த்தையா இங்கிலீஷ் வார்த்தையா? நானும் ரவுடி தான், தமிழ் டைட்டில்லாம் வச்சாங்கல்ல அந்த மாதிரி It's வந்து yeah, சொன்னாங்க. it's an English word. இங்கிலீஷ் ஓ வேர்ட். அப்படியா? ஓ இங்கிலீஷ் வேர்ட் சொல்லக்கூடாதுல. ஒன் மோர் ஆரம்பிச்சிடலாங்க ப்ளீஸ். நீங்க இங்கிலீஷ்ல கேட்டாலும் நாங்க தமிழ்ல தமிழ்ல மட்டும் தான் பதில் சொல்லணுமா? இதுக்கு மேல நம்ம டீம் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. குடிங்க நீங்க. சரி சரி சரி. ஃபாஸ்டா குடிங்க ஒரே கல்ப்ல. Come on, come on. பாத்த கிளாஸ் மாதிரியே இருக்குல்ல? குடிங்க. We'll cheer for you. நான் டீ டோட்ல பக்கா. கம் ஆன் ராணவ். தெரியலங்க. தெரியும். உங்க வாயால கேட்கணும் தான். குடிங்க. ரெஜிஸ்டர் பண்றாரு அவரு. ஃபாஸ்டா ஃபாஸ்டா. ஜூம்லாம் போவாங்களே அதுக்கு ஃபாஸ்டா குடிச்சீங்கன்னா தெரியாது கசப்பு. கம் ஆன். நான் ஒரு பாவம். பாவம். நான் ஒரு நல்ல பொண்ணு. நான் ஒரு முட்டாளுங்க. முட்டாள். நான் ஒரு மனிதன். மனிதன். என் வழி தனி வழி. குடிங்க ராணவ். இது வேற இது ஜூஸ் குடிக்கணும். டயலாக் இருக்க கூடாதா? இன்னும் தேவைப்படும் நினைக்கிறேன். Fill பண்ண வேண்டியது. நிறைய இருக்கா ஸ்டாக். என் வழி பெங்களூர் வழின்னு சொல்லு. Bangalore வழி. And so என் வழி சரியான வழி. சரியான வழி. என் வழி Bangalore வழி. Okay. என் வழி பெங்களூர் வந்து இங்கிலீஷ் வேர்டு, பெங்களூர் தான் தமிழ் வேர்டு. பெங்களூரு. பெங்களூர் தான் தமிழ் வேர்டு, பெங்களூர் வந்து ஊரு இங்கிலீஷ் வேர்டு. பேரு பரவாயில்லன்ட்டாங்க நம்ம டீம். ஊர் பேர் பரவாயில்ல. என் வழி வேற வழி. வேற வழி. ஐ லவ் என்ன? என்ன? ஓகே ஐ லவ் என்ன? பதில் ரிப்பீட் பண்ண கூடாதுன்னு சொன்னேன்ல. சரி ஓகே. குடிச்சிருங்க சார். உண்டை வாங்கிட்டனா? கசப்பா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ லவ் என்னோட புருஷா. புருஷன். கல்யாணம் ஆயிடுச்சா அமிதா? ஓகே. இப்பதான் ஆமா அமிதா கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ லவ் கண்ணு. கண்ணு. ஐ லவ் இந்த கருப்பு சட்டை. கருப்பு சட்டை கரெக்ட் தமிழ் தான். ஐ ஹேட். ஐ ஹேட் உன்னை. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டீங்களா? ஹார்ட் உடைச்சிட்டீங்க நீங்க. ஐயோ. ஐ ஹேட் உன்னையா? ராணவ் ஐ ஹேட் நாற்காலி. நாற்காலி. சம்மந்தம் இல்லாம தப்பு தப்பாலாம் பதில் சொன்னீங்கன்னா குடிக்கிறோம் நீங்க. உண்மையா உங்க லைஃப்க்கு ஏத்த மாதிரி சொல்லணும். ஐ ஹேட். தமிழ்ல சொல்ல சொன்னீங்க. சரி தமிழ்ல வந்து நல்லா சில வேர்ட்ஸ்லாம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. முன்னாள் காதலி. சரி. ஐ ஹேட் பாவக்கா. குட். ஐ ஹேட் இப்போ குடிச்ச ஜூஸ். சார் இன்னும் ஒரு 4 கிளாஸ் கொண்டு வாங்க. ஜூஸுக்குனே பேர் போனவரா இருக்காரு நம்ம டைரக்டர் சார். நியூட்ரிஷன். ஐ ஹேட் எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. புனிதமானது. வாழ்க்கையில் சினிமா. முக்கியம். வாழ்க்கையில் சினிமா. வாழ்க்கை. வாழ்க்கை. என் காதலி. என் காதலி. ஆஹா. உயிர். உயிர். ஓகே. நான் அடிக்கடி வெளியே போவேன். நான் அடிக்கடி வீட்டிலவே இருப்பேன். நான் அடிக்கடி what do you do often? தியானம். ஓகே. நான் அடிக்கடி சிரிப்பேன். படம் பார்ப்பேன். எனக்கு கோபம் வந்தா கொன்னுடுவேன். எனக்கு கோபம் வந்தா கோவப்படுவேன். கோபம் வந்தா அடிக்கிடுவேன். கோபம் வந்தா திட்டிடுவேன். கோபம் வந்தா அமைதியா இருப்பேன். ஜாலியா இருந்தா ஓடிடுவேன். ஜாலியா இருந்தா தனியாக இருப்பேன். ஜாலியா இருந்தா குதிப்பேன். சந்தோஷமா இருப்பேன். புது ஆடைகள் அணிவேன். ஃபைனலி என் காதல் புனிதமானது. அது சொன்னதையே சொல்லிட்டாங்க. இப்ப ஜூஸ் இல்லாததுனால பிரேக்ஃபாஸ்ட் படத்துல இருந்து ஒரு பாடலை ராணவ் இப்போ பாட போறார். அதான் இப்ப டாஸ்க். இதயம் துடிக்கிறது நூலிடையில், ஆசை வேகுது பனிமலையில், ஜீவன் உறைந்து விடும் ஐயோ சில நொடியில், சில நொடியில் 5 மில்லிமீட்டர் இடைவெளியில், இருந்தும் இல்லாத பால்வெளியில், முத்தம் தளிக்கிறது பொல்லா சூழ்நிலையில். கொஞ்சம் தப்பா பாடியிருக்கேன், அதனால ஓகே. என் காதல் அழகா. அழகானது. என் காதல் அழகானது தான். சார் சார், இப்ப திருப்பி நீங்க சார், சார், தான் சார், சொல்லியிருக்கேன் நான். தான் சொல்லியிருக்கேன். அழகானது தான். தான் ஆமா தான் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் அழுத்தம் சொல்லியிருக்கேன் நான். சரி. என் காதல் சோகமானது. சோகமானது. முடிஞ்சு போச்சு. செக்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனல் கேள்வி டு டைரக்டர். பிரேக்ஃபாஸ்ட்னு வந்து படத்தோட டைட்டில் வச்சதுனால சொல்லுங்க, ஒரு ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பேர் நீங்க வந்து சொல்லணும். இட்லியா, தோசையா,
பொங்கலா பூரியா யார் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஒரு நிக்நேம் வச்சு நீங்க கூப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் நிக்நேம். ராணவுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் நிக்நேம்? பொங்கல். பொங்கல். தூங்கிட்டே இருப்பாரா? இல்ல எல்லாமே முந்திரி பருப்போட நல்லா மிதந்துட்டு இருப்பேன் அதுக்காக. அதனாலயா சார்? ஓகே. ரோஸ்மனுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? எனக்கு ஆப்பம். ஆப்பம். ஏன் ஆப்பம்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. கிருத்திக்கு? கிருத்திகா அல்வா. அல்வா. வை அல்வா? அப்படிதான் இருப்பான். பிரேக்ஃபாஸ்ட்ல அல்வா சாப்பிடுவீங்களா நீங்க? ஓகே. கேசரி அல்வா சாப்பிட்றது இல்லை. ஓ பிரேக்ஃபாஸ்ட்ல. ஓ கேசரி அல்வா மாதிரி இருக்காரா அவரு? ஓகே. அமிதாக்கு? அமிதாக்கு வந்து பெங்களூர் சாம்பார் இட்லி. திதிப்பா இனிப்பா. ஓகே. நல்ல நல்ல நிக்நேம்ஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்க சாருக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பேர் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? வடகரியும் பின்னது கீ தோசையும். கீ தோசை வடகரி. ஆஹா வாட் அ வாவ். ரோஸ்மன்? சோலாபூரி. சோலாபூரி. வை சோலாபூரி? தெரியல, அதுதான் ஞாபகம் வந்துருச்சு. சார் பார்க்க அப்படியே கொழு கொழுன்னு சோலாபூரி மாதிரி இருக்காரா? இல்ல, ஏதோ எனக்கு சோலாபூரி மெமரி வந்துருச்சு. நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிட்டோம், அதனால. ஓகே. கிருத்திக் சாருக்கு என்ன? பொங்கல். பொங்கல். ஏன்? ரிப்பீட் ஆக இல்லை, ஏன்னா கூடாது. சாருக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால சார் பார்த்தா எனக்கு அந்த ஃபீல் ஓகே. ஆகும். ஆமாம். இல்ல பொங்கல் யாரும் சொல்லல. யாரும் நீங்க எனக்கு நாங்க சொன்னாரு. கேட்டது. இல்லை, சார் உங்களுக்கு சொன்னதில்ல, சாருக்கு நம்ம சொல்லி நம்ம கொஸ்டின் சொல்றோம். மாறிடுச்சு. அமிதா? Semia. சேமியா. வை சேமியாயா? Shavge? ஐ டோன்ட் நோ. என்ன I like பேசுறீங்க? it. ஷாவ்கே. Shavge is semia only, no? சேமியா. They make that semia upma. சேமியா உப்புமா. Semia upma. சார் பார்க்கிறதுக்கு சேமியா உப்புமா. பாக்குறதுக்கு இல்ல, அந்த பிடிக்கும் flavor உங்களுக்கு. பிடிக்கும். ஓகே சூப்பர். ஸோ நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வந்து செலிபிரிட்டிஸ்லாம் அழகா சைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்க ஞாபகார்த்தமா வைப்போம். 5 சூப்பர் டூப்பர் செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலனா எப்படி? சைன் பண்ணிடலாமா? கண்டிப்பா. இந்த கப் உங்க சைன்காக அவலா காத்துட்டு இருக்கு. பண்ணிடலாமா? டைரக்டர் சார். அஞ்சு பேருமே வந்து ரொம்ப அழகா அவங்க சைன் போட்டிருக்காங்க. எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்குமே நல்லா இருக்கேப்பா. வெரி நைஸ். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப கியூட்டா அழகா ஸ்மார்ட்டா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. பிரேக்ஃபாஸ்ட் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.